ஹலோ 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 அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. ரொம்ப நாள் கழிச்சு லாலிகா கேம் வீக் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் நம்ம எல் கிளாசிக்கோக்கு அப்புறம் 2 கேம் வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கிற மாதிரி பார்சலோனா ஒரு ஃபைனலி தோத்துட்டாங்க. சந்தோஷம்தான் எல்லாருக்கும். ரியல் சொசிடட் கூட 1-0. ஏய் உனக்கு பிஃபோர் தட் என்ன எல்லாருக்கும் சந்தோஷம்னு அப்படியே உலகமே கொண்டாடின மாதிரி. உங்களுக்கு சந்தோஷம்னா உங்களுக்கு சந்தோஷம்னு சொல்றேன். எங்களுக்கு என்ன சந்தோஷம் தோக்குறதுல. லாஸ்ட் வீக் கேட்டலான் டர்பி எஸ்பானியோல் கூட அது 3-1 ஜெயிச்சிட்டோம். ஸோ அந்த கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யமால் அந்த கேமில் ஒரு ட்ரிவலா அசிஸ்ட் போட்டார். அது அப்புறம் சரியான அசிஸ்ட் அது. அப்புறம் ஆல்மோ பிரேஸ். ஆல்மோ என்னன்னா, எனக்கு அந்த கேம் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். முலர் வைப்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த கேம் அந்த ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தேன்னா எங்க இருந்தோ போடுவான். யமால் சும்மா போடுவான். ஆனால் பார்த்தேன்னா ஆல்மோ டக்குன்னு அங்கே பாக்ஸில் இருப்பான், கோல் அடிச்சிருவான். இந்த இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் எங்கெல்லாம் கோல் தேவைப்படுதோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸில் ஸ்கோர் பண்ணிடுறான் டேனி ஆல்மோ. ஸோ கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க சைன் பண்ணதுக்கு, ஏன்டா இவனை 60 மில்லியன் கொடுத்து வாங்குறாங்கன்னு. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இம்பார்ட்டன்ட் கேம்ஸில். அண்ட் இந்த வீடியோலேருந்து நான் ஒரு அஜெண்டா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரஃபீனியா ஃபார் பலாண்டியோர். சரி, பெஸ்ட் நீ பண்ணு பெஸ்ட் பண்ணு நீ இதெல்லாம் பண்ணு. பெஸ்ட் அப்பதான் ஃபால் பெஸ்ட் பார்க்க முடியும் நான். பெஸ்ட் பிரசிலியன் பிளேயர் இன் த லீக். பெஸ்ட் பிரசிலியன் டேய் பிளேயர் டேய் இன் த டேய், வேர்ல்ட். கொஞ்சம் நியாயமா நியாயமா பேசுறானே. எல்லா பயன் கூட கோல், பயன் கூட ஹேட்ரிக், ரியல் மெட்ரிட் கூட கோல். கன்சிஸ்டன்ட்லி டபுள் டிஜிட்ஸில் வந்து ஆல்ரெடி ஹாஃப் த சீசன் கூட முடியல, ஆல்ரெடி டபுள் டிஜிட்ஸில் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ஸ். ஸோ ரஃபீனியா ஃபார் பேலண்டோர். இந்த இந்த வீடியோலேருந்து அஜெண்டா ஸ்டார்ட். அப்புறம் இன்யாக்கி ரெண்டு ரெண்டு பென்யாக். ஏண்டா 2 மாசம் நல்லா ஆடினா பேலண்டார் கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா வேணா அந்த ரஃபீனியா லாஜிக்ல கொடுக்கணும். தானே நீங்கள் புஷ் பண்ணீங்க. சரிடா டேய், எல்லாம் கேட்கணும்னு எனக்கு இப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். அதான் அஹ், சொல்லு. அப்புறம் இன்யாக்கி பென்யாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்யாக்கி வால்டெஸ் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு போன எல் கிளாசிக்கோலேருந்து. மூஞ்சியில் சேவ் பண்ணுறான், டைவடிச்சு சேவ் பண்ணுறான். ஸோ ஸோ அந்த ஸ்பாட் மோஸ்ட் ப்ராபப்ளி சீல்டு. இனிமேல் ஷெஸ்னி கேம் ஆடுற மாதிரி தெரியல. இதுவே சோஷியடாட் கேம் வந்துட்டோன்னா கம்ப்ளீட் கான்ட்ரரி. அந்த எஸ்பானியல் கேம்க்கு கம்ப்ளீட் கான்ட்ரரி. ஏன்னா வந்து ஃபுல் கேம் ஒரு ஐ திங்க் இதுதான் வந்து ஒரு வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சீசன் சோஃபார்னு இந்த கேமை சொல்லலாம். ஃப்ராங்கி டியாங் கம்ப்ளீட்லி லுக்ட் அவுட் ஆஃப் பிளேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில், சப்ட் ஆஃப் இந்த செகண்ட் ஹாஃப். வெரி இதுலேயே தெரியுது லைக் தட் அந்த கசாடோ அண்ட் பெட்ரி பிவெட் வந்து இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ க்ரூஷியல்னு. ஸோ தட் இஸ் தேர். அப்புறம் சோஷியடாட் பற்றி பேசணுன்னா டக்கேஃபுசா குபோ பிரில்லியன்ட் கேம். இந்த கேம் பால்டேவை வந்து வச்சு செஞ்சிட்டாரு. வளைஞ்சு 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 அப்படி சூப்பராக ஆடினாரு டக்கேஃபுசா குபோ. அகெயின் இன்னொரு பிளேயர் நம்ம பேசிகிட்டே இருப்போம் கேம் வீக்ஸில், தட் இஸ் பிரியாஸ் மெண்டஸ். ஒன்ஸ் அகெயின் பெரிய கேமில் ஸ்டெப் அப் பண்ணி பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த எஸ்பானியல் கேமும் சரி சோஷியடாட் கேமும் சரி, அவங்க தே ஷோட் ஹவு தே கேன் ட்ரை அண்ட் பீட் திஸ் பார்சா ஆஃப் சைட் ட்ராப்னு. உங்கள் ரன்னை ஹோல்ட் பண்ணி வச்சாலே போதும். ஒரு ஹை பேஸ் பிளேயரு கொஞ்சம் பின்னாடி ஒரு 2 டேய், செகண்ட் வெயிட் பண்ணி பால் எடுத்துட்டு போனாலே போதும், அவங்க நமக்கு ஸ்கோர் நம்ம பண்ணலாம். மைண்ட் வேற எங்கேயோ போகுது. ஸ்கோர் பண்ணலாங்கிறது இந்த 2 கேமில் பார்த்தோம். ஆம், நான் அப்படியே உங்கள் சைடுக்கு போயிடலாம். இல்ல, நான் வரேன் பார்சலோனா பத்தி. தோத்துருக்காங்க அதிசயமா, அதை பத்தி பேச வேணாமா நம்ம? அதான். இல்ல, நீ குபோ பத்தி சொன்னில்ல, அது ஆக்சுவலா ஒரு ஒரு நல்ல பாயிண்ட். என்னன்னா, இப்போ லீக்ல வந்து லெஃப்ட் ஃபுட்டட் அந்த ரைட் விங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ரைட் விங்கர்ஸ் கம்மி. ஸோ அதனால வந்து பால்டே வந்து திரும்பி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க மாட்டோம் பால்டேட்ட. ஏன்னா அந்த லோயர் கிளப்ஸ் ஆடும்போதெல்லாம் ரொம்பவே கம்மி அவங்கள்ட்ட லெஃப்ட் ஃபுட்டட் இந்த மாதிரி ரைட் விங்கர்ஸ். ஸோ அதனால வந்து பால்டே மோஸ்ட்லி ஹி வில் சர்வைவ். பட் இது வந்து இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, பால்டே வந்து கரியர்ல வந்து இன்னும் ஒரு ஒரு சாலா, ஆஹ், எல்லாருமே இன்க்ளூட் பண்ணிக்கோ, பிரீமியர் லீக் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா லீக்லயும் இருக்கிற டாப் விங்கர்ஸ், டாப் ரைட் விங்கர்ஸ்லாம் இன்னும் அவன் வந்து அகேன்ஸ்டா ஆடல. ப்ளஸ் ஒரு நல்ல அவங்கள ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் தரல. டிஃபென்சிவா பால்டே மேல என்னைக்குமே ஒரு கொஸ்டின் இருந்திருக்குல்ல, பண்ண முடியுமா, எக்ஸ்போஸ் ஆயிடுவானா அப்படின்னு. ஸோ அது பார்க்கணும். அதை அவன் யூசிஎல்ல அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட ஆடும்போது தான் பார்க்கணும். இன்னொன்று, நீ சொன்ன
லைக் ஹோல்டு பண்ணி ரன் கொடுத்தாங்க, அதனால தான் பீட் பண்ண முடிஞ்சுன்னு. பட் அவங்க ஹோல்டு பண்ணி ரன் கொடுக்கணும் அப்படின்னா மிட்ஃபீல்டில் பால் கண்ட்ரோல் பண்ணணும். மிட்ஃபீல்டில் பால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜுபிமெண்டி, சூசச் எல்லாருமே வந்து டெக்னிக்கலி எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்ஸ். சரி, அவங்க வந்து ஒரு மேட்சை அவங்களே ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொசைட்டி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன். ஏன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக டீம்ஸ் வந்து செட் பேக் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அவங்க எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப கிரியேட்டிவான பிளேயர்ஸ் ஆனால் கிடையாது. பட் டெக்னிக்கலி தே ஆர் ஜஸ்ட் among, I would say, world class. Technically, purely holding the ball, passing the ball, they are world class. ஸோ அதனால வந்து தேவர் ஏபிள் டு அவங்க வந்து பார்சலோனா மிட்ஃபீல்டை டிக்டேட் பண்ண விடாமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்களுக்கு பொசிஷன் வந்து 30ஸ்லயோ 40ஸ்லயோ இருந்திருக்கலாம். பட் பால் காலுக்கு வரும்போது தே நோ வாட் டு டூ. அது வந்து கிளியராக தெரிஞ்சு. ஸோ பிக் சான்சஸே கிரியேட் பண்ணல பார்சலோனா அந்த மேட்ச்சில். ஃபுல்லாக சொசைட்டி மட்டும்தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ வந்து சொசைட்டி ஒரு மாதிரி பைப்போலராக ஆடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. யார்கிட்ட அவனுக்கே தெரில எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு மாதிரி ஆடுறாங்க. பாப்போம் சொசைட்டி இப்போதைக்கு. இப்போ வந்து ரேங்கிங்ஸில் மேலே வந்திருக்காங்க. எனக்கு வந்து 13 கேம்ஸுங்கிறது ஒரு நல்ல சாம்பிள் சைஸ். பட் இப்போயும் டேபிளில் பார்த்தாங்க அது சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு வீக்கு முன்னாடி இருந்தவன் இப்போ 8th இருக்கான். சொசைட்டியோட வந்து 16th 15th இருந்தாங்க நம்ம கடைசி வீடியோ பண்ணும்போது. இப்போ வந்து யூரோப்பா லீக் ஸ்பாட் காம்படிஷனில் இருக்காங்க. ஸோ வந்து மேபி ஒரு த கிறிஸ்மஸ் முடியும் போது வேணால் நம்ம ஃபேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டேபிள் ஓரளவுக்கு ஐடியா தரலாம் கிறிஸ்மஸ் ஜான்வரியிலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் சொசைட்டிக்கு வந்து குபோ ஸ்டெப்அப் பண்ணணும், மேட்சுக்கு ஸ்டெப்அப் பண்ணணும். அண்ட் இந்த மேட்ச் அகைன் ஒயர்ஸ் பால் வச்சு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரைக்காக அடிய இதே தான் ஃபால்ஸ் நைனாக ஆடுறாங்க, இல்லை ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரைக்கராக ஆடுறாங்க. இந்த மாதிரி ஏதோ பண்ணி எஸ்கேப் ஆகிடுறாங்க. பட் தெரில எத்தனை பேர்கிட்ட இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ரஃபினியா பற்றி பேண்டர் சைட் ரஃபினியா பற்றி சொன்ன பாயிண்ட்லாம் எல்லாமே உண்மை. ஏன்னா வந்து பட் ஒரு விஷயம் பார்த்தியா, ரஃபினியா வினிஷியஸ் 2 பேர்னாலையும் இதை பிரேசிலில் ரெப்ளிகேட் பண்ண முடியல ஃபார் சம் ரீசன். ஸோ அது ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா ரொம்ப எப்போவுமே அவங்க ஹை குவாலிட்டி சைட்ஸ் ஆடுறாங்களா அப்படின்னா இல்லை. இவங்க ஆடுற பொலிவியா பெருலாம் இருக்கலாம், அவங்க கஷ்டம், அவங்க போய் ஆடுறது ஹை ஆல்டிடியூட் எல்லாமே இருக்குது. பட் வந்து நெய்மார் இதே சைடை தானே போட்டு வீக் இன் வீக் அவுட் இதே சைஸ் கூட தான் அசிஸ்ட் பண்ணுறது, ஸ்கோர் பண்ணுறது. ஸோ பார்ப்போம் இவங்க 2 பேருக்கும் ஏன் அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியல என்னன்னு தெரில. பட் 2 பேருமே இதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. 2 பேருமே வந்து பேலன் காலேஜில். ரஃபினியா வந்து முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸாக எந்த பொசிஷனில் வேணாலும் அடிக்கிறான். லைக் வந்து அவனோட பொசிஷன் இதுதான் அப்படின்னு இல்லை. சென்ட்ரலாகவும் ஆடிருக்கான், லெஃப்ட் விங்லேயும் ஆடிருக்கான், ரைட் விங்லேயும். யமால் வந்து ஒரு மாதிரி டக்கின் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு யமாலுக்கு கவர் பண்ணுறான். ஸோ அவனோட ஒர்க் ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது. ரஃபினியாவோட ஒர்க் ரேட் வந்து ரொம்ப செமையாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இதை எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படியே மட்ரிடுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த எல் கிளாசிக்கோவை விட்டுருவோம். எல் கிளாசிக்கோவை பற்றி பேச போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 நாள் பிரேக் இருந்துச்சு. தேவையில்லாமல் ஒருத்தன் போட்டிருந்தான் ட்ரைனிங்ல பிளேயர்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் கேட்டு நீங்க அதை சொல்லும் போதே நாங்க வந்து மிலானோட ஒரு ப்ரீ சீசன் ஆடுவோம். எப்பவுமே ஒரு ப்ரீ சீசன் எங்க ஃப்ரெண்ட்லி மாதிரி, அந்த ட்ராஃபி பேர் மறந்து போச்சு, எப்பவுமே ஒரு சீசன் ஆடுவோம். ஸோ வந்து அதே வந்து ஒரு பெரிய விஷயமா அந்த மேட்சுக்கெல்லாம் வந்து க்ரௌட்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த மேட்ச் பெரிய மேட்ச். பிளஸ் ஏசி மிலான் எங்களுக்கு அப்புறம் ஒரு யூரோப்பியன் பெடிகிரி பயங்கரமா இருக்கிற டீம். ரீசெண்டா அவங்க எதுவுமே பண்ணல யூரோப்ல அப்படின்னாலும் அப்படியே சாண்டியாகோ பர்னுக்கு வந்து பயந்து பஸ் போடுற டீமா அப்படிலாம் கிடையாது. இவனுக்கு ஏன் இந்த ஃபேன் பேஸ் வந்து ட்விட்டர்ல இருக்கிற 4 பேர் அடிச்சாலே சரியா வந்துடும். அப்படியே முறைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. மிலான் அப்படியே ஏன்டா நம்ம ஆடுற லட்சணத்துக்கு இதெல்லாம் தேவையா? அவன் எனக்கு தெரியும் அந்த மேட்ச்ல கண்டிப்பா இதை டிராவாக போகுதுன்னு நினைச்சேன். பட் மிலான் பிளேட் வெரி வெல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இன் அ லாங் டைம் ஒரு ஸ்மாலர் கிளப் பெர்னபுக்கு வந்து ஆடும்போது ஜெனுவன்லி பயந்தேன் அப்படின்னா அது ஒசசுனா தான். ஏன்னா எனக்கு வந்து எப்படி எனக்கு வந்து என் டீம் மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. அந்த பாயிண்ட்ல என்ன வேணா நடக்கலாம்னு நினைச்சேன். பட் வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க அந்த மேட்ச். கிலியன் எம்பாப்பே அந்த மேட்ச்ல கோல் அடிக்கல, அசிஸ்ட் பண்ணல. பட் ஓவரால் கேம் பாத்தீங்க அப்படின்னா பாசிங்லாம் பெர்ஃபெக்டா பண்ணான். அவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லை, நான் தான் சொல்றேனே, பிச்சில் வந்து அவனுக்கு பாஸ் பண்றாங்க. பட் அந்த ஃபைனல் பாஸ் போடுறது வந்து திரும்பி வினிஷியஸ்க்கு தான் போடுறாங்க எல்லாரும். ஸோ வினிஷியஸ் அவனுக்கு போட்டால் தான் அவன் கோல் அடிக்க முடியும். அப்படிதான் இருக்கு எங்களோட மூவ்மெண்ட், எங்களோட பிளேயிங் ஸ்டைல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஸோ அவனை வந்து வீக் இன் வீக் அவுட் கிரிட்டிசைஸ் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. பார்ப்போம் இந்த மாதிரி பிளேயர்லாம் ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவன் இப்போ விடுற கோல் எல்லாம்
ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அவனே ஜெயிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னா அது காம்ப்ரமைஸ் ஆகிடும், அவ்வளோதான். அவனே ஒரு பிரேஸ் அடிச்சோ இல்லை ஹேட்ரிக் அடிச்சோ ஒரு 3-4 மேட்ச் அவனே லேட்டர் பார்ட் ஆஃப் சீசனில் ஜெயிச்சு கொடுத்தான் அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகிடும். பட் ஓவரால் பிளேயிங் ஸ்டைலில் நிறைய பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக சென்டர் பேக் வேணும். இப்போது சென்டர் பேக் வந்து ஜனவரியில் வாங்காமல் இருக்கவே முடியாது. போர்டு வந்து எந்த ரீசனும் சொல்ல முடியாது. ஒரு சென்டர் பேக் கண்டிப்பாக வேணும். வாஸ்கஸ் பார்த்துட்டோம் ஃபுல் பேக்காக எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணலாம் வாஸ்கஸ் அப்படின்னு வந்து எல் கிளாசிக்கோலையும் காட்டிட்டாங்க, மிலானும் காட்டிட்டாங்க. ஸோ வந்து தெரில வாஸ்கஸ்க்கு கவர் ஆகுவாங்களான்னு தெரில. பட் ஒரு சென்டர் பேக் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இல்லாட்டி வந்து ஒரு சென்டர் பேக் வாங்கிட்டு ஒரு சென்டர் பேக் லோனில் மாதிரி வாங்கி ரைட் பேக் ஆட வரணும். ஸோ வந்து ஏன்னா அட்டாக்கை பற்றி எவ்வளோ பேசினாலும் டிஃபென்சிவ் சாலிடிட்டி வேணும். நீ வந்து லீக் டைட்டில் அடிக்க போகிற அப்படின்னாலும் சாம்பியன்ஸ் லீக் அடிக்க போகிற அப்படின்னாலும் டிஃபென்சிவ் சாலிடிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ யாரை வாங்குவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. மார்க்கெட் இப்போ யோசிச்சு பார்த்தா யாரை வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப வைல்டான ஆப்ஷன்லாம் சொல்கிறாங்க, வான் டேக், லிவர்பூல், இதெல்லாம் எனக்கு சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்லாம் ஜான்வரியில் வரக்கூடிய ஆள் இல்லை. வான் டேக் சவுத்தாம்ப்டன்லேருந்து வந்தா அப்படின்னா சவுத்தாம்ப்டன் வந்து ஸ்மாலர் கிளப். அவங்க வந்து தேவர் நாட் கோயிங் ஃபார் லீக் டைட்டில், தேவர் நாட் கோயிங் ஃபார் சாம்பியன்ஸ் லீக், அதனால வந்தோம். ஸோ வான் டேக் வந்து இப்போ ஜான்வரிலாம் வந்தான்னா ஹிஸ் லெகசி வில் பி பெர்மனென்ட்லி டேமேஜ் லிவர்பூலில். பாதி சீசனில் டைட்டிலுக்கு போகும்போதெல்லாம் வந்தான். ஸோ அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சம்மரில் ஆப்வியஸ்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சம்மரில் யாரை வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வின்டர் யார் இப்போ ஜனவரியில் வரப்போறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஒரு ராமோஸ் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்னு ஏதோ ஒரு அவனோட லெகசியாவது விட்டு வைங்கடாங்கிற. வேணாம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வச்சுக்கலாம்டா. பட் அது தவிரையும் ஒரு சென்டர் பேக் வேணுங்கிறேன். இப்போ ராமோஸ் வந்து ரைட் பேக் நிறைய கேம்ஸ் ரைட் பேக் ஆடிடுவாங்க. ஸோ ராமோஸ் வாங்கி நீ ரைட் பேக் ஆட விடலாம், வேற ஏதாவது ஒரு ரோல் ஆட விடலாம். பட் வந்து பெஞ்சில் வச்சுக்கலாம். ராமோஸ் வந்து ஸ்டார்டிங் ஒரு ப்ராப்பர் சென்டர் பேக் வாங்கியே ஆகணும். ஸோ ஜனவரியில் அப்படி தான் இருக்கு நிலைமை. பார்ப்போம். எங்களோட ஒரு மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு வெலன்சியாவில். வெலன்சியா ஸ்பெயினோட வேர்ஸ்ட் நேஷனல் டிசாஸ்டர் இன் இயர்ஸ். அந்த வெலன்சியா ஃப்ளட் வந்து ஸோ எப்போ அந்த மேட்ச் திரும்பி நடக்கும் அப்படிங்கிறது தெரில. பட் இப்போதைக்கு வெலன்சியா இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ஸோ அவங்க வந்து இன்னும் 2 மேட்ச் ஆடல. 20th ஃபுட்பால் வைஸும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. நாட் அ குட் டைம் ஃபார் தம். ஸோ ஹோப் தே ரெக்கவர். அது போக பார்த்தோம் அப்படின்னா வருவோம் நம்ம இன்னொரு டீம், இன்னொரு லைட்டாக பைப்போலார் டீம்னா நம்ம அட்லட்டிகோ பண்ணுறது தான். அவனுங்களுக்கு வரும். ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக்ல லில் கூட ஒரு அசிங்கமான டெஃபீட்னா அதுதான். எனக்கு தெரிஞ்ச அவனோட ரீசெண்ட் யூரோப்பியன் இதுலேயே வந்து ஒரு கேவலமான டெஃபீட் அது. அதுக்கப்புறம் 4-0 வேறு அடி வாங்கினானுங்க அதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு லீக்ல வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் அவங்க பிளேயிங் ஸ்டைலில் நிறையா கொஸ்டின் மார்க் இருக்குது. சிமியோனேக்கு ஒரு இன்னும் ஐ திங்க் ஹி ஸ்டில் ஹெசிடென்ட் ஆன் கிரீஸ்மன் வச்சு ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரியே எனக்கு தெரியல. கிரீஸ்மன் வேணாம், கிரீஸ்மன் வேணும், இந்த டெசிஷன் எடுத்த மாதிரியே தெரில. எல்லா பிளேயருக்கும் அப்படி தான் தோணுது. ஆல்வரஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா பிளேயருக்கும் ஒரு பிளேயரை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னாலும் தொடர்ந்து 2-3 மேட்சை 90 மினிட்ஸ் ஆட ரொம்ப யோசிக்கிறாரு. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. ஸோ ஏன்னா இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு நம்ம டீம்ஸ் எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே ஒரு டைட்டான ஷெட்யூல் தான். இப்போ நாங்கள் வந்து சூப்பர் கப்புக்கு போகணும் அவங்கள மாதிரி எல்லாரும். அது ஏன் சிமியோனே மட்டும் அந்த 90 ஒரு பிளேயர் ஸ்டார்ட் பண்ணாலும் 90 மினிட்ஸ் ஆட மாட்டேன், இது என்ன யாரு வந்து இதை வந்து அவர் மைண்ட்குள்ளே சொன்னதுனே தெரில. இப்படியே தான் இருக்காரு, மாறவே மாட்டுறாரு. பட் அவங்களுக்கு வந்து டீசன்ட் விக்டரி எல்லாமே ரொம்ப டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்க வந்து மொமெண்டம் பில்ட் பண்ணணும் இனிமே தான் இன்னும் கொஞ்சம். பட் நம்ம என்னதான் லீக் சாம்பியன்ஸ் லீக் செப்பரேட்டாக பார்த்தாலும் சாம்பியன்ஸ் லீக்ல இன்னொரு 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேம்பெயின் வந்து ஸ்மூத்தாக போகும். அதுக்கப்புறம் நிறைய தடவை பார்த்துருக்கோம், ஒன்ஸ் குரூப் ஸ்டேஜ்லேருந்து நம்ம ப்ரோக்ரஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. இல்லை இவங்க டாப் 8ல வர அளவுக்குலாம் ஆடிட்டாங்க சாம்பியன்ஸ் லீக்ல அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேம்பெயின் வந்து தனி, அவங்க கான்ஃபிடென்ஸே தனி அதுக்கப்புறம் அவங்களுக்கு. ஸோ வந்து தேர் கேம்பெயின் இஸ் டிபெண்ட் ஆன் சாம்பியன்ஸ் லீக் என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா வீக் 3 டேஸில் ஆடுறாங்க, 3 டேஸ் ஆகிட்டு திரும்பி இங்கே வராங்க. ஸோ வந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது, எஸ்பெஷலி குரூப் ஸ்டேஜ் அப்படி பார்க்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு பார்ப்போம். நீ என்ன நினைக்கிற அத்லெட்டிகோ மேட்ரிட் பற்றி? அத்லெட்டிகோ ஐ திங்க் இப்போ லைக் கன்சிடரிங் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கும் இப்போக்கும் கொஞ்சம் நிறையவே கன்சிஸ்டன்சி கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த யூசிஎல்ல வந்து என்னன்னு தெரியல, நம்ம ஸ்பானிஷ் டீம்ஸ் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் டீம்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ரியல் மெட்ரிடும் வாங்கினாங்க, நாங்களும் மொனாக்கோட்டை வாங்கினோம், அத்லெட்டிகோவும் வாங்கினாங்க. ஸோ அது நல்லா அவனுங்களை இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நம்ம வந்து மற்ற லீகை பற்றி கமெண்ட் அடிக்கவே கூடாது. நம்ம எந்த லீக்லாம் பார்க்கலையோ அந்த லீகை பற்றி பேசவே கூடாது அப்படிங்க. ஏன்னா பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் லீகா பற்றி சொல்லும்போது
நமக்கு கோவம் வரும்போது நாம உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் லீக் ஃபார்மர்ஸ் லீக்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா வீக் இன் வீக் அவுட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஆமா அதனால வந்து நமக்கு மற்ற லீகை பத்தி தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளவுதான். அதோட நம்ம போயிடணும். நம்ம பார்த்ததெல்லாம் பிஎஸ்ஜி மேட்ச், அது தவிர ஒரு மேட்சும் பார்த்தது கிடையாது நம்ம. ஸோ யாரு குவாலிட்டி பிளேயர்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. பிளஸ் வேர்ல்டுல இருக்கிற எல்லா டேலண்டும் அந்த லீக்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அந்த லீக்ல இருந்தும் போட்டு போர்ச்சுகலோட லீக்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து தெரியாத லீகை பத்தி பேசவே கூடாதுங்கிறது தான் நான் கத்துக்கிட்டது. ஏன்னா ஆக்சுவலாக நல்லாவும் பிளான் பண்ணி ஆடினாங்க. லக்கில் ஜெயிச்சாங்கன்னு கூட சொல்ல முடியாது யாருமே. எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு ஒரு கேம் பிளானோட வந்தாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து லக்கில் ஜெயிச்சாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்ம. கமிங் பேக் டு அத்லெட்டிகோ, ஐ திங்க் அந்த இப்போ ஃபியூ பிளேயர்ஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரியும் வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாரியோஸும் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக ஆடிட்டு இருக்காரு. ஹீஸ் ஆல்சோ. ஆமாம் ஆமாம். அப்புறம் ஆப்வியஸ்லி ஆங்கிள் கிளச் கொரியா எப்போலாம் கோல் வேணுமோ 90th மினிட் வின்னர் அடிச்சு கொடுத்துறாரு. எத்தனை வின்னர்னு நான் ஸ்டார்ட் வந்து தேடிட்டு இருக்கேன். நான் போடுறேன். அது எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிள் கொரியா டெபியூல இருந்து லலீகால மேபி மெஸ்ஸி அடிச்சிருக்கலாம், ரொனால்டோ அடிச்சிருக்கலாம் மோர். பட் அதுவே எனக்கு டவுட் தான். ஏன்னா அவன் அடிச்சது ஃபுல்லாவே 90th மினிட் வின்னர் மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அதனால பார்ப்போம். அந்த அந்த ஸ்டார்ட் இருந்தா நான் கண்டிப்பா ட்விட்டர்ல ஷேர் பண்றேன். அதுவும் அப்புறம் அதான் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கே வந்து அவர் பிலாசபிலேயே ஒரு டவுட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா கவுண்டர் அட்டாக் பண்ண போறோமா, பார்க் த பஸ் பண்ண போறோமா, இப்போ பால் வச்சு ஆட போறோமா, என்ன டைரக்டா அட்டாக் பண்ண போறோமா, பிங் லாங் பால் போட்டு ஆட போறோமான்னு அவருக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ அந்த ஒரு பேட்டர்னே இல்லை அவங்க பிளேல. இப்போ டக்குன்னு ஒரு ரைட்ல பால் வருதுன்னா கிராஸ் போட போறாங்களா இல்லை இது பண்ண போறாங்களான்னு அந்த பிளேயர்ஸ்க்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ஐ திங்க் அது வந்து சிமியோனே என்ன சொல்றது, ஓவர் டைம் அவருக்கு எந்த கேம்ஸ்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா விக்டரி வருதோ அந்த கேம்ஸ் அனலைஸ் பண்ணி சரி டாக்டிக்ஸ் தான் அவர் ஃபிக்ஸ் ஆனாதான் வந்து நம்ம இந்த டீமோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்க முடியும்னு தோணுது. நான் லாஸ்டா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். எடுக்க போது நம்ம சீசன் ப்ரிவ்யூ லலிகாலாம் ஆரம்பித்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். லாஸ்ட் 2 சீசனா ஹாஃப் த சீசன் எடுத்துட்டு இருக்காரு சிமியோனே அவரோட பிளேயிங் ஸ்டைலை டிசைட் பண்ண அப்படின்னு மாத்தி அதுக்குள்ள டைட்டில் ரேஸ் முடிஞ்சிருது. அவன் சொல்லியிருந்தோம் அது பண்ணக்கூடாது இந்த சீசன். எக்ஸாக்டா திருப்பி அதே தான் பண்ணியிருக்காரு. இப்போ ஹாஃப் த சீசன் முடிஞ்சிடும் அவர் வந்து எடுக்கிறதுக்குள்ள. அதுக்குள்ள 10 பாயிண்ட்ஸ் கேப் வந்துடும். நீங்க வேணா பாருங்க, டைட்டில் டாப் நம்பர் 1 டீமுக்கும் அட்லெட்டிக்கோக்கும் 10 பாயிண்ட்ஸ் கேப் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களால கேட்சப் பண்ண முடியாது. இதே தான் சீசன் ஆஃப்டர் சீசன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது அதோட போதும், அட்லெட்டிகோ மேட்ரிட் போதும். அடுத்த நம்ம ஜிங்ஸ் போட்டு முடிச்ச டீம் அப்படின்னா வந்து அலாவஸ் தான் நினைக்கிறேன். அந்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அலாவஸ் நல்லா ஆடுறாங்கன்னு. அலாவஸ் ஆக்சுவலா நல்லா ஆடி தோத்துட்டு இருந்தாங்க 2 மேட்ச் 3 மேட்ச் அந்த மாதிரி. இப்ப நல்லா ஆடுறதும் இல்லை, அடியும் பயங்கரமா வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து வியாரியால் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் தான் அந்த அலாவஸ் கேம்ல. இது போக பார்த்தோம் அப்படின்னா மயோர்கா கூட ஒரு விக்டரி. அந்த விக்டரி வந்து 5 மேட்ச் தொடர்ந்து தோற்றாங்க அலாவஸ். 5 மேட்ச் தொடர்ந்து தோத்து நான் நினைச்சிட்டே இருந்தேன் ரிவ்யூ போனா கமெண்ட்ல இருந்து கேட்க போறாங்க அப்படின்னு. சரி மயோர்கா கூட ஹோம்ல ஒரு விக்டரி 1-0. பட் வியாரியல் கூட அவேல வந்து கம்ப்ளீட்லி அவுட் பிளேட். அடுத்து அட்லெட்டிகோ மேட்ரிட் மேட்ச் அலாவஸ் ரொம்ப இப்போதைக்கு கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா 15th ஸ்பாட்ல இருக்காங்க. இப்போ பார்த்தா 15th 13 பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் 18th 19th 18th and 20th இருக்கிற எஸ்பானியோல் அண்ட் வெலன்சியா 2 பேருமே மேட்ச் கம்மியாக ஆடி இருக்காங்க. ஸோ வந்து எஸ்பானியோல் அண்ட் வெலன்சியா போத் வந்து தே கேன் கேட்ச் அப். ஸோ வந்து அலாவஸோட நிலைமை கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இது தவிர யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டீம் அப்படின்னா வந்து லாஸ் பாமர்ஸ் தான். யாருக்கு அகெயின்ஸ்டா எப்படி ஆடுவாங்கன்னு ஒன் ஆஃப் த மேட்சஸ் ஆஃப் த சீசன் அந்த வெலன்சியா மேட்ச் கண்டிப்பா போய் பாருங்க. டிராமா என்ன வேணுமோ ஒரு மசாலா படம் மாதிரி இருந்துச்சு அந்த இது. டிராமா ரெட் கார்ட் வச்சுக்கோ, லாஸ்ட் மினிட் கோல் எல்லாமே. பட் அது வெலன்சியாவை பார்க்க ரொம்ப எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. அதாவது லாஸ் பாமர்ஸ் கம்பேக் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க வெலன்சியா அப்படிங்கிறது எனக்கு. லாஸ் பாமர்ஸ் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இதை விட பட் ஒரு டீம் கேவலமா ஆடுது, ஆனா யாருக்குமே அவங்கள பத்தி வந்து கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை அப்படின்னா கெட்டாஃப் தான். இந்த வருஷமாவது ரெலகேட் ஆவாங்க அப்படின்னு நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஏன்னா ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. வேண்டிக்கிறேன் நானும் வேண்டிக்கிறேன், எல்லாரும் தான் வேண்டிக்கிறோம். அதனால கெட்டாஃப் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா லைக் கேம்ஸ் அவங்க என்னதான் வந்து அவங்களால அந்த பிளேயர்ஸ் லைக் ரீப்ளேஸ் பண்ண முடியாம இருந்தாலும் அந்த லைக் தி குவாலிட்டி ஆஃப் கேம்ஸ் வந்து வீக் இன் வீக் அவுட் என்டர்டெய்னிங். ஆக்சுவலா இன்னொன்னு
லைட்டாக பிரீமியர் லீக்ல ஸ்பர்ஸ் மாதிரி இங்கே இவனுங்க யாரு கூட எப்படி ஆடாலும் தெரியாது. ஒன்று நல்ல டாப் குவாலிட்டி பொசிஷனை கூட அவுட் ப்ளே பண்ணிடுறானுங்க. டக்குன்னு பார்த்தா அவனுங்க மட்டும் அட்டாக் ஒரே ஸ்டைல் தான், அவன் அந்த ஸ்டைலுக்கு வந்து ஸ்டிக் பண்ணிட்டே இருக்கானுங்க. பட் இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுங்க சம்மரில் வந்து யாரையுமே வாங்க முடியல இந்த சீசன். ஸோ அவனுங்களால வந்து அந்த அந்த ஸ்டைலை வந்து என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. பட் மேனேஜர் ரொம்ப அன்காம்ப்ரமைசிங்காக இருக்கார். நாங்கள் வந்து இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா ஜிரோனா மேட்ச்லாம் திரும்பி போய் பாருங்க. லிட்ரலி எல்லா மேட்சுமே வந்து அமாங் த பெஸ்ட் திஸ் சீசன். அண்ட் ட்ராமா அதே மாதிரி தான். கடைசி இந்த வெலன்சியா லாஸ் பாமஸ் மேட்ச் மாதிரி தான் எல்லா ஜிரோனா மேட்சும் இருக்கு. எப்போ எந்த மாதிரி கோல் வரும்னே சொல்ல முடியல, யார் கோல் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஸோ வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ வந்து இன்னொரு பாயிண்ட், இந்த ஜிரோனா டீம்ல இருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் குட்டியரஸ். ஏன்னா நிறைய டீம்ஸ்க்கு இப்போ இந்த லெஃப்ட் பேக் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு. ரொம்ப ஹை குவாலிட்டி எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸாக இருக்காங்க, இல்லை வெரி லாட் ஆஃப் அகாடமி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எனி டீம் இப்போ யுனைடெட்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஸ்டாண்ட் அவுட் இந்த சீசன் மட்டும் இல்லை, போன சீசனும் சரி, லைக் லாஸ்ட் 2-3 சீசன்ஸாக வந்து குட்டியரஸ் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தேர். குட்டியரஸ் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் ஜிரோனாஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த சீசன் வந்து. எனக்கு விற்கும் போதே நினச்சேன், ஃபெர்லாண்ட் மெண்டி அஸ்டி அவனை விற்கிறீங்களேடா அப்படின்னு. பட் கரெக்டாக அதே நான் நினச்ச மாதிரியே ஃபெர்லாண்ட் மெண்டி வந்து ஸ்டிங்கர் போட அவன் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்கான். இதே தான் தியோ ஹெர்னாண்டஸ்க்கும் நடந்துச்சு. தியோ ஹெர்னாண்டஸ் விற்றும் அவன் வந்து ஏசி மிலானில் போய் வந்து வேற லெவலுக்கு அவன் வந்து கேப்டன் ஆகிட்டான் ஏசி மிலானுக்கு. இப்போ அடுத்து ஜிரோனா கேப்டன் வந்து மிகல் குட்டியரஸ் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து பட் மிகல் குட்டியரஸை ட்ரை பண்ணலாம். எஸ், இந்த வருஷம் தான் போயிருக்காரு. எஸ், கான்ட்ராக்ட் 4 இயர் கான்ட்ராக்ட் என்னவோ இருக்குது. பட் ட்ரை பண்ணலாம். ஜிரோனா வித் த ரைட் அமௌண்ட் ஆஃப் மணி ஜிரோனா வில் செல். ஸோ வந்து பார்ப்போம். வேற யாரு கொஞ்சம் செவியா வந்து ரியல் பெட்டிஸ் அண்ட் செவியா போவோம். ரியல் பெட்டிஸ் வந்து போன சீசன் மாதிரி அதே மாதிரி ஆடுறாங்க. ஐ திங்க் திரும்பி மனுவல் பெலக்ரினியை பாராட்டியே ஆகணும். அவருக்கு வந்து கிளியரா ஒரு எய்ம் வச்சிருக்காரு. ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரு லெவலுக்கு பியாண்ட் இஸ் நாட் புஷிங். ஹி நோஸ் வென் டு ஒரு ட்ராக்கு எப்போ செட்டில் ஆகலாம், எப்போ வந்து நம்ம வின்னுக்கு போகலாம் அப்படிங்கிறது, எந்த டீமோட வின்னுக்கு போகலாம், ஒரு மேட்ச்ல எந்த ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து அக்ரெசிவாக ஆடலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது பெலக்ரினி. அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னு தெரியல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்க மேட்ச் எல்லாம் பாருங்களேன், அவங்க வந்து 1-0 ட்ரையல் பண்ணாலோ இல்லை வந்து 2-0 அந்த மாதிரிலாம் போயிட்டாலோ தேனோ ட்ரா போதும் அப்படின்னு, ஒரு கோல் போதும், இந்த மாதிரி தே ஹேவ் அ கிளியர் கேம் பிளான். அதை தாண்டி புஷ் பண்ணவே மாட்டுறாங்க. ப்ளஸ் அவங்க எய்ம் கிளியரா தெரியும். அவங்க எய்ம் சாம்பியன்ஸ் லீக் ஆடுறது கிடையாது, யூரோப்பா லீக் ஆடுறது கிடையாது. 7th ஸ்பாட் அந்த யூரோப்பா லீக் இஸ் அ போனஸ் ஃபார் தம். பேசிக்லி 7th ஸ்பாட் தான் அவங்களுக்கு வேணும். அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக் வந்து தக்க வச்சுக்கணும் அந்த ஸ்பாட்டை. ப்ளஸ் அவங்க ஸ்குவாடோட டெப்த் எல்லாம் பார்த்தாலும் இட்ஸ் டெய்லர் மேட் ஃபார் கான்ஃபரன்ஸ் லீக். அவங்க ரெவன்யூ எல்லாமே பார்த்தாங்க. ஸோ வந்து அந்த கான்ஃபரன்ஸ் லீக் தான் எய்ம் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த மேட்ச் அவங்க ஒவ்வொரு மேட்சையும் அவங்க வந்து கேம் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறது தான் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது பெலக்ரினியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வைட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சீசன் ஆஃப்டர் சீசன் அண்ட் கேம் ஆஃப்டர் கேம் வந்து நல்லாவே தெரியுது. அவங்க நல்லாவே தெரியுது சரி, அவங்க மேனேஜ்மெண்ட்லயும் சரி. அப்படியே போயிட்டோம்னா மயோர்கா சர்ப்ரைசிங்லி 9th இப்போதைக்கு. பட் அது சஸ்டெயின் ஆக முடியாது. இப்போ மயோர்காவோட ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 0. they have scored only 10 goals. They have considered 10 goals. இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எவென்ச்சுவலி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இட் வில் கேட்ச் அப். அதுக்கப்புறம் வந்து மயோர்காவால் என்ன பொறுத்தவரையும் மயோர்காவால் சஸ்டெயின் ஆக முடியாது. ஐ திங்க் they will end up 14th or 15th. அவங்களோட எய்ம் வந்து 14-15 தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து அவங்க எய்ம் வந்து யூரோப்பா லீக் ஆடுறதுலோ கான்ஃபரன்ஸ் லீக் ஆடுறதோ கிடையாது. ஸோ ஐ திங்க் அவங்க எய்ம் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செவியா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக்குக்கு சொல்லியிருந்தேன், ரியலாவே பிரீமியர் லீகோட கிறிஸ்டல் பேலஸ் மாதிரியே ஆயிட்டாங்க அவங்க. அந்த 10th to 15th அந்த 10th to 15th ஒரு ஸ்பாட்ல அப்படியே ரிவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி அவங்களோட ஹிஸ்டரியை பற்றினா நம்ம ரொம்ப பேசிட்டோம். ஸோ திரும்பி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உனக்கு வேற ஏதாவது பிளேயர்ஸ் டீம்ஸ் ராகவ்? ஐ திங்க் ஒசசோனாவோட சீசனும் வில் பி அ ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா இந்த கோல் டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா ஒசசோனா டேபிள்ல பாத்தீங்கன்னா இப்போ 5th இருக்காங்க. ஆனா ஜிடி பாத்தீங்கன்னா -3 இருக்கு. ஸோ இது அவங்களால ஒன்னா போட்டு அடிக்கிறாங்க எல்லா டீமையும், இல்ல செமையா அடி வாங்கிட்டு வராங்க. ஸோ அவங்களால எந்த அளவுக்கு ஓவர் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதும் ஒரு கொஸ்டின். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பரில் வந்து நம்ம டேபிள் ஜட்ஜ் பார்க்கும் போது
வில் கெட் அ மோர் கிளியர் ஐடியா ஆமா யார் எந்த பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணுவாங்க, யார் ரெலிகேட் ஆவா, யார் கான்ஃபரன்ஸ் லீக் யூரோப்பா லீக்கில் ஃபினிஷ் பண்ணுவான்னு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அதான் பட் வில் சி. ஐ திங்க் இதோட இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தட் எங்களுக்கு கண்டென்ட் இருக்கும் நிறையா பேசுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியே இனிமேல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இதுக்கு நடுவில் நிறைய பெரிய மேட்ச் வருது, நிறைய சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் வருது. இன்டர்நேஷனல் டியூட்டிக்கு நிறைய பேர் போகலை இந்த தடவை. எப்போ நான் சொல்லுவோம் வீடியோவில் இன்டர்நேஷனல் டியூட்டிக்கெல்லாம் போகிறாங்க, ப்ரே பண்ணிங்க, யாருமே போகலை. ஸோ அதனால வந்து போகிறதே 2 பிளேயர் தான் எல்லா டீம்லேருந்து இந்த தடவை இந்த நவம்பர் பிரேக்குக்கு. பட் ஹோப்ஃபுல்லி அவங்களும் இன்ஜூர் ஆகாமல் திரும்பி வரணும். ஏன்னா அப்போ லீக் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதோட நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து வேற எந்த டீமை பற்றி பேசலாம், வேற எந்த பிளேயரை பற்றி பேசலாம்னு சொல்லுங்கள். இப்படி தான் ஒருத்தர் Barca அலாவஸை பற்றி fans, hashtag Rafinha for Ballon d'Or in comments. சரிடா சரி, நீ பண்ணு என்ன வேணா பண்ணு, பார்ப்போம். எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. வேறு எந்த டீமை பற்றி, அலாவஸை பற்றி இப்படி தான் ஒருத்தர் போட்டார். அலாவஸ்க்கு நாங்கள் ஜிங்ஸை போட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் அலாவஸை. வேறு எந்த டீம் வந்து நீங்கள் பார்த்தீங்க பிளேயிங் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது அப்படி கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்களை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். See you, bye bye.